வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ஃபெதர் ஸ்டிச் ஃபேமிலிஸோட பார்ட் 2 வீடியோ. நம்ம பார்ட் 2 1 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைடட் ஃபெதர்ஸோட முடிச்சிருப்போம். அந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோவில் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டிருப்போம். ஸோ நீங்கள் ஒரு தடவை பார்ட் 1 வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ கிராஸ்டு ஃபெதர் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரைட் சைடட் ஃபெதர் தான் போடணும். அதோட வீடியோவை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் சைடட் ஃபெதர் போட்டுக்கலாம். மேலேருந்து ஒன்று, கீழேருந்து ஒன்று, இந்த மாதிரி போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்க கேப் இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் சைடட் ஃபெதர் தான். அதுக்கு நீங்கள் அந்த ரெண்டாவது ஹோல்லேருந்து நீடில் வெளியில் எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஹோல்லேருந்து மறுபடியும் செகண்ட் ஹோல் வழியாக நீடில் வெளியில் எடுக்கணும். அப்படி எடுக்கிறப்ப அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் சைடட் ஃபெதர் எப்படி போடுவீங்க, இப்படி கிராஸாக வச்சு போடணும் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். ஸோ அதே மாதிரி இங்கே கீழே இருக்க 2 பாயிண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த 2 கேப் இருக்குது இல்லைங்களா, அதில் நீடில் இன்சர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி த்ரெட்டை வந்து இன்க்ளைண்டாக நீடிலோட அடியில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அங்கே கீழே வந்து ஒரு ஃபெதர் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அகைன் நம்ம மேலே போடணும் இல்லையா, மேலே போடும்போது மேலே இருக்க அந்த 2 கேப்பும் 2 பாயிண்ட். ஓகே, ஸோ அதுவும் நமக்கு த்ரெட்டு வந்து இன்க்ளைண்டாக தான் வரும். அதே மாதிரி ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு த்ரெட்டை வந்து நீடில் கடியில் கொடுத்துடணும். அப்போ மேலே ஒரு ஃபெதர் ஃபார்ம் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம போட்டே வரணும். இந்த ஸ்டிச்சுக்கும் இதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் போட்டு வரும்போது ஃபெதர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை ஒன்று ரெட்டு, அடுத்து எல்லோ அப்படி மேலே மேலே வருது, தெரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது ஃபஸ்ட் லைனில் பார்த்திங்கன்னா சென்டர்லேருந்து பாருங்கள், ரெட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வருது, அதுக்கு மேலே எல்லோ ஒரு கிராஸ் மாதிரி வருது, இந்த மாதிரி வருது இல்லைங்களா. அடுத்த ஸ்டிச்சில் வந்து அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், நான் காட்டுறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட் சைடட் ஃபெதர் போடணும். ஸ்ட்ரைட் சைடட் ஃபெதர் தெரிஞ்சிருந்தால் தான் இந்த ஸ்டிச் போட முடியும். ஸோ பார்ட் 1 வீடியோவை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இப்போ இங்கே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுதான் கிராஸ்டு ஃபெதர். ஓகே, இது நல்லா பாருங்கள். அடுத்ததாக ப்ளைட்டட் ஃபெதர் ஸ்டிச். இது போடுறதுக்கு நம்ம சேம் ஸ்ட்ரைட் சைடட் ஃபெதர் தான் போடணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இதை போட்டுக்கலாம். இப்போது அகைன் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா கிராஸில், அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வழியாக அகைன் செகண்ட் பாயிண்ட்டுக்கே, இப்போ த்ரெட்டெல்லாம் கொடுக்கக்கூடாது, அடியில் ஜஸ்ட்டு எடுத்துக்கணும், அவ்வளோதான். அங்கேயும் அப்படி தான் த்ரெட்டு கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம கிராஸில் என்ன பண்ணுவோம், அப்படியே இங்கே இருக்க 2 பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு அப்படியே போட்டுக்கோங்க. ஒரு ஃபெதர் போட்டுட்டிங்க. இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், மேலே போடும்போது சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் இப்போ அப்படி போடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த த்ரெட்டை அந்த நீடில் வந்து எல்லோ கலர் த்ரெட் இருக்குது, அந்த லைன் வருது இல்லைங்களா இன்க்ளைண்டாக, அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அதே மாதிரி ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும். ஓகே, 2 பாயிண்ட்லேருந்து எடுத்துகிட்டு த்ரெட்டை கொடுத்துடணும். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல த்ரெட்டு நீடில் கடியில் போகக்கூடாது. ஜஸ்ட்டு 2 பாயிண்ட்லேருந்து எடுத்து 1 to 2 அகைன் கொடுக்குறோம், ஜஸ்ட்டு அவ்வளோதான். அந்த ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ திரும்ப இப்படியே மேலே வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எதுவும் இன்சர்ட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு எப்பயும் போன மாதிரி சிங்கிள் சைடு, அதாவது கீழே வரும்போது அந்த ஸ்ட்ரைட் சைடட் ஃபெதர் நீங்கள் போட்டுக்கணும். மேலே போகும்போது மட்டும் த்ரெட்டு அந்த நீடியில் வந்து த்ரெட்டு கடியில் கொடுத்துக்கணும், அந்த எல்லோ கலருக்குள்ளே. ஓகே, கீழே வந்து நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒன்று எல்லோ, ஒன்று ரெட், ஒன்று எல்லோ, ஒன்று ரெட் அப்படின்னு ஆல்டர்னேட்டிவாக வரும். ஓகேங்களா? இதே மாதிரி இப்போ வந்து கீழேயும் போட்டுக்கோங்க. கீழே வரும்போது நீங்கள் அந்த மாதிரி த்ரெட்டெல்லாம் இன்சர்ட் பண்ண தேவையில்லை, மேலே மட்டும்தான் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஸ்டிச் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் டெக்கரேட்டிவ்க்கு யூஸ் பண்ணுறப்போ ஃபெதர் ஸ்டிச் மூலமாக நம்ம டெக்கரேட்டிவ்க்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுல, ஒன்று எல்லோ, ஒன்று ரெட், அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வரும். இப்போ கிராஸரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வராது. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். அடுத்து பாட்னெட் ஸ்டிச். இது போடுறதுக்கு இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ரிவர்ஸ்லேருந்து சொன்னால் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக தான் ரிவர்ஸ்லேருந்து போடுறேன். நான் நோட் பண்ணியிருக்க பாயிண்ட்டு நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1லேருந்து மிடில் வெளியில் எடுங்க. இந்த மாதிரி 2 லைன் போட்டுட்டு 1லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு 2 to 3. ஓகே, 2 1, அதாவது 2 3க்கும் 2க்கும் கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்க மாதிரி 1 இருக்கணும். ஓகே, அதாவது 2ம் 1ம் கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்கணும், நேராக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் நீங்கள் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் அந்த 3ல் இருக்கிற நீடில் வந்து இந்த 1 to 2 அந்த லைன் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்லையா, அதுக்குள்ளே ஒரு தடவை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அடுத்து 1 to 4
இப்படி 4 போகும்போது த்ரெட்டை வந்து நீடில் கடியில் கொடுத்துடணும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அது க்ளோஸ் ஆயிரும். ஓகே, மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒய் மாதிரி, கீழே வந்து க்ளோஸ் ஆன மாதிரி வரும். இதுதான் ப்ரொசீஜர். இதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு சின்ன நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் மட்டும் இருக்குது, கவனமாக பாருங்கள். அடுத்ததாக நீங்கள் 5 to 6 போடுறீங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா 3யோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடாது. அதாவது கேப்பில் தான் கனெக்ட் ஆகிருக்கணும். மேலே வந்து உங்களுக்கு கேப் வரும், அதை கவனிச்சுக்கோங்க. அதாவது இந்த வி ஷேப் இருக்கு இல்லையா, அதாவது கேப் வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட் நம்ம இந்த பாயிண்ட்டை 1 2 கன்சிடர் பண்ணுங்கள். அதாவது 5 6 போட்டிங்க, 6லேருந்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு லூப் போட்டிங்க, அதாவது 5க்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிட்டீங்க. இப்போது 4 to 7 போடணும்ல, அப்போ போடும்போது அப்படி போடாமல் ஜஸ்ட் அந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த 5க்கு 4க்கு இருக்கிற லைனுக்குள்ளேயே நீடில் இன்சர்ட் பண்ணி அந்த 7 பாயிண்ட்லேருந்து பக்கத்தில் இருக்க பாயிண்ட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி, அதாவது ஒரு 8 பாயிண்ட்டில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த 2 இதுக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி சென்டரில் வந்து ஒரு லூப் கிடைக்கும். தெரியுதா? ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் 1 2லேருந்து 3க்கு போகிறீங்க. கீழே இருக்க பாயிண்ட்டை 1 கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு இன்க்ளைன்டு லைன் கிடச்சிருச்சு. இப்போ அந்த இன்க்ளைன்டு லைன் வழியாக நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு லூப் கிடச்சிருச்சு. அடுத்ததாக அந்த லைனுக்குள்ளேயே அகைன் இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி 2 பாயிண்ட்டில் வழியாக நீடில் எடுக்கும்போது த்ரெட்டை நீடில் கடியில் கொடுத்துடணும். ஓகே, இந்த மாதிரி வரும். அதாவது எல்லாம் மேலே வந்து கேப்போடு இருக்கும், கீழே வந்து கனெக்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இதே மாதிரி மேலே போட்டே வரலாம். இது எல்லாமே நம்ம வந்து டெக்கரேஷனுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃப்ரீ எம்ப்ராய்டரி கிளாஸும் எடுத்துகிட்ருக்கோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நான் கிளாஸோட சிலபஸும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது நமக்கு வந்து பாண்டட் ஸ்டிச். ஓகே, அடுத்ததான் மெய்டன் ஹேர் ஃபெதர். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ லைன்ஸில் வேணால் போடலாம். நான் வந்து உங்களுக்கு இங்கே வந்து சென்டர் பாயிண்ட், அதாவது 1க்கு அப்புறம் மேலே கீழே 3 லைன்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 to 2 ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போ இன்க்ளைண்டாக வச்சுக்கோங்க. இன்க்ளைண்டாக சிங்கிள் சைடட் போடுவோம்ல, அதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ போட்டாச்சா, இப்போ நமக்கு வந்து ஒரு ஒய் ஃபார்மேட் கிடச்சிருச்சு. இப்போ அகைன் நீங்கள் 3க்கு போங்க. 3க்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு சேம் அதே மாதிரி இன்க்ளைண்டாக வச்சுக்கோங்க. அதாவது சென்டர் லைன் மட்டும் சேமாக இருக்கணும். அந்த 1 பாயிண்ட் வந்து எல்லாத்துக்கும் சென்டராக இருக்கணும், அந்த மாதிரி. இப்போ 3 அடுத்து 4க்கும் அதே மாதிரி இன்க்ளைண்டாக இருக்கணும். சென்டராக 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் எவ்வளோ லைன்ஸ் வேணால் போட்டு போடலாம். ஓகேயா, இவ்வளோ லைன்ஸுன்னு கிடையாது, நீங்கள் எவ்வளோ லைன்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து டவுன் சைட் போடும்போதும் சேம் ப்ரொசீஜர் தான். இதுக்கு நேராக கீழே 1, அதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இப்போ இன்க்ளைண்டை வந்து மேலே தூக்குன மாதிரி வச்சுக்கணும். சேம் சென்டர் பாயிண்ட்டை அந்த 1 தான் எடுத்துக்கிறோம். பொசிஷன் மட்டும் மாற்றிக்கிறோம், அந்த டைரெக்ஷன் மட்டும் மாற்றிக்கிறோம். ஸோ அகெயின் அடுத்த பாயிண்ட்லேயே இன்சர்ட் பண்ணிவிட்டு சேம் மேலே அப்பில் டைரெக்ஷன் மாற்றிட்டு சென்டர் பாயிண்ட்டை 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அகெயின் சேம் ப்ரொசீஜர் அந்த பக்கம் போடணும். அதுக்கு நேராகவே திரும்ப இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ ஸ்டிச்சஸ் வேணால் போட்டுக்கலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா நெக் லைன்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டிச் தான். அது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் நீங்கள் பீட்ஸ் கூட இன்சர்ட் பண்ணலாம். அதுவும் நான் உங்களுக்கு பீட் எம்ப்ராய்டரியில் சொல்லித்தரேன். ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டே வாங்க. சென்டர் பாயிண்ட் போது எல்லாத்துக்கும் சேமாக இருக்கணும். அவ்வளோதான். இதை மெய்டன் ஹேர் ஃபெதர்னு சொல்லுவோம். அடுத்ததான் இன்வெர்டட் ஃபெதர். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு ஸ்ட்ரைட்டாக மேலே ஒரு பாயிண்ட்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இன்க்ளைண்டாக வச்சுக்கிட்டு ஒரு சிங்கிள் சைடட் ஃபெதர் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா அதுக்குள்ளே அந்த ஸ்லைட் லைன் இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு லூப் வரணும். அந்த லூப்பை ஃபுல்லாக இழுத்துறாமல் அந்த ஃபஸ்ட்டு கீழே இருக்க பாயிண்ட்லேருந்து மேலே அந்த லூப் ஃபினிஷ் ஆகிற, அதாவது மேலே ஒரு லைன் போட்டிருக்கீங்களா, அந்த லைனில் இன்க்ளைண்டாக எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் சைடட் ஃபெதர் போட்டுக்கிறீங்க. மேலேருந்து போட்டாச்சு. இப்போ அடுத்து அதே மாதிரி அந்த லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக லூப்பை இழுக்காமல் கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ஃபினிஷிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த பாயிண்ட்லேருந்து மேலே அந்த லூப்புக்குள்ளேயே வர மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம்.
உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு சிங்கிள் சைடட் ஃபெதர் போட்டுக்கலாம். ஓகே, போட்டாச்சு. அதுக்கப்புறமா அந்த அந்த இன்க்ளைன்ட் லைன் வழியாக நீடில் இன்செர்ட் பண்ணுங்கள். எந்த டைரெக்ஷன்லேருந்து இன்செர்ட் பண்ணுறாங்கிறதையும் பாருங்கள். நீங்கள் எப்படி எந்த ஹேண்டில் போடுவீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் வர மாதிரி நீங்கள் இன்செர்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் மேலே நீடில் இன்செர்ட் பண்ணுங்கள். அந்த லைனில் கரெக்டாக வரணும், அந்த லூப்புக்குள்ளேயும் வரணும். ஓகேவா? இதே மாதிரி போட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிளாக அப்படியே ஃபார்ம் ஆகிட்டே வரும். இதே மாதிரி நான் நிறையா ஸ்டிச்சஸ் கற்றுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம பேஜ் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்டிச் மட்டும் நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஸோ அந்த லூப்புக்குள்ளேயே நீடில் வரணும். லூப்பு விட்டு எடுத்துடாதீங்க, அப்போ ஸ்டிச் வந்து தப்பாக போயிடும். லூப்போட நீடிலோட டைரெக்ஷனும் அந்த லூப்போட டைரெக்ஷன்லாம் நீங்கள் ரொம்ப நல்லா கவனிக்கணும். அப்போ தான் நல்லா புரியும். ஸோ இதுதான் இதோட ஃபைனல் லுக். இதோட ஃபெதர் ஸ்டிச் ஃபேமிலிஸ் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.